வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் வந்து பிபிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயின்ஸ் இந்த கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து தமிழ்நாடு வெட்னரி அண்டு அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி இது கீழே வருது. இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா மொத்தமாக 5.5 வருஷம், அதில் 1 வருஷம் இன்டர்ன்ஷிப், 4.5 வருஷம் கோர்ஸ். இதுக்கு வந்து நீட்டு தேவைப்படாது. உங்களுடைய +2 மார்க்ஸ், உதாரணத்துக்கு பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி. நீங்கள் பியூர் சயின்ஸாக இருந்தால் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. நீங்கள் வெக்கேஷனல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா பயாலஜி அண்ட் வொக்கேஷனல் சப்ஜெக்ட் இதை தான் எடுத்துக்க போகிறாங்க. இப்போ இதில் மொத்த டோட்டல் சீட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 15% சீட்டை வந்து ஆல் இண்டியா நீட்டு கொடுத்துட்றாங்க. அதாவது வெளி மாநிலத்தில் உள்ளவங்க ஒரு 15% மாணவர்கள் நம்ம மாநிலத்துக்கு வந்து படிக்கலாம் நீட் எழுதியிருந்தா. அதே மாதிரி நம்ம மாநிலத்தில் நீட் எழுதியிருந்த பசங்க, அது குவாலிஃபை ஆகிருக்க பசங்க 15% மாணவர்கள் வெளி மாநிலத்தில் எந்த மாநிலத்துலேயும் நீங்கள் போய் படிக்கலாம். அதனால் தவிர மற்றபடி வந்து மீதி வந்து இருக்கக்கூடிய 85% பார்த்திங்கன்னா உங்களுடைய +2 மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. 85% இடங்கள் வந்து +2 மார்க்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ இதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 200க்கு வைக்கிறாங்க. நீங்கள் பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா பயாலஜியில் நீங்கள் வாங்குகிற 100க்கு எவ்வளோ வாங்குறீங்களோ அதை அப்படியே எடுத்துக்கிறாங்க. ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் 100க்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அது 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறாங்க. கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100க்கு எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிக்குவாங்க, அதாவது 50க்கு வச்சுக்குவாங்க. அப்போ பயாலஜி 100க்கு, ஃபிசிக்ஸ் 50க்கு, கெமிஸ்ட்ரி 50க்கு, ஆக மொத்தம் 200 கட் ஆஃப். இதே நீங்கள் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாமே 50க்கு எடுத்துக்குவாங்க. அப்போ 4 சப்ஜெக்ட் 200க்கு பார்ப்பாங்க. இப்போ இந்த தமிழ்நாடு வெட்னரி அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி இது கீழே ப்ரைவேட் காலேஜஸே கிடையாது, ஒன்லி கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான். வந்து 7 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. இப்போ மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் இருக்குது, மெட்ராஸ் வெட்னரி காலேஜ். இதில் வந்து ஒரு 120 சீட்ஸ் இருக்குது. அப்புறம் நாமக்கல்லில் ஒரு காலேஜ் இருக்குது, இதில் 100 சீட்ஸ் இருக்குது. திருநெல்வேலியில் ஒரு காலேஜ் இருக்குது, 100 சீட்ஸ் இருக்குது. ஒரத்தநாடு தஞ்சாவூரில் ஒரு 100 சீட் இருக்குது. தலைவாசல் சேலமில் ஒரு 80 சீட்ஸ் இருக்குது. போன வருஷம் வந்து 40 சீட்ஸாக இருந்த தேனியில் வந்து இப்போ 80 சீட்ஸாக இருக்குது. போன வருஷம் 40 சீட்ஸாக இருந்த பண்ணைக்கிணறு, உடுமல்பேட் இது இப்போ வந்து 80 சீட்ஸ் ஆயிடுச்சு. மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்திங்கன்னா 660 சீட்ஸ் இருக்குது. இதில் ரொம்ப குறைவான மாணவர்களே வருஷத்துக்கு வெளியில் வரதால் பிபிஎஸ்சியில் உங்களுக்கு ஸ்கோப், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம 660 சீட்ஸில் 15% வந்து நீட்டுக்கு ஒதுக்கிடுவாங்க. இப்போ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 99 சீட்ஸ். ஸ்போர்ட்ஸில் ஒரு 7 சீட்ஸ் போயிடும். பிடபிள்யூடியில் வந்து அது ஒரு 5%, 33 சீட்ஸ் போயிடும். எக்ஸ் சர்வீஸ் சில்ட்ரன்ஸுக்கு ஒரு 4 சீட்ஸ். 7.5% சில்ட்ரன்ஸுக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் 6 to 12 ஏதே தமிழ் மீடியம் ஆர் இங்கிலீஷ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு 44 சீட்ஸ். அதே மாதிரி வொக்கேஷன் சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கு ஒரு 5%, 33 சீட்ஸ் போயிடும். என்ஆர்ஐக்கு 14 சீட்ஸ். ஆக ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 234 சீட் அவுட் ஆஃப் 660 வந்து அங்கே நான் சொன்ன அதுக்கு போயிடும். மீதி இருக்கிற சீட்ஸ் தான் வந்து கேஷ் வைஸாக வந்து
அவங்க அலோகேட் பண்ணுவாங்க. சார் இப்போ வந்து இந்த பிவிஎஸ் அண்டு ஏஹெச், இந்த பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ், இதை தாண்டி இந்த பல்கலைக்கழகத்தில் வேறு என்ன இருக்குது? இந்த பல்கலைக்கழகத்துக்கு கீழே பிடெக் இருக்குது. பிடெக் இன் ஃபுட் டெக்னாலஜி. இந்த ஃபுட் டெக்னாலஜி படிக்கிறவங்களுக்கு நல்ல கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கு முதலிடம் கொடுக்குறாங்க. மேக்ஸுக்கு 100க்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை அப்படியே எடுத்துக்கிறாங்க. கெமிஸ்ட்ரிக்கு 100க்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ 50க்கு மாற்றிக்கிறாங்க. ஃபிசிக்ஸில் 100க்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ 50க்கு மாற்றிக்கிறாங்க. ஆக மொத்தம் 200க்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிடெக் இன் டெய்ரி டெக்னாலஜி, இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸு, பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி எல்லாமே 50க்கு. ஆக மொத்தம் 200க்கு. சார் ஃபுட் டெக்னாலஜி படித்தா எனக்கு என்ன சார் ஸ்கோப் இருக்குது? அதாவது ஒரு லேபில் ஃபுட் ரிசர்ச், ஃபுட் இன்ஸ்பெக்டர், ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனியில் நமக்கு ஒர்க்கு, ஒரு பேக்கேஜ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க்கு, குவாலிட்டி மேனேஜராக ஒர்க்கு, ஃபுட் சயின்ஸ், ஃபுட் ஹோல்சேலர்ஸ், இன்னும் நிறைய வாய்ப்புகள் வந்து பிடெக் இன் ஃபுட் டெக்னாலஜியில் இருக்குது. சார் டெய்ரி டெக்னாலஜி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதாவது மில்கி ப்ராடக்ட்ஸ். சார் டெய்ரி சூப்பர்வைசர், டெய்ரி கன்சல்டன்ட், டெய்ரி சயின்டிஸ்ட், ரிசர்ச்சர், அப்புறம் டெய்ரி ப்ரொடக்ஷன் மேனேஜர், குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர், இந்த மாதிரி வந்து இந்த வாய்ப்புகள்லாம் நமக்கு இருக்குது. இப்போ மாணவர்கள் வந்து பிவிஎஸ்சி கோர்ஸ் எடுத்து படிங்க, பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ். இதோட கட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 196, 197 அந்த மாதிரிக்கு போவோம் அவுட் ஆஃப் 200க்கு. அப்போ நீங்கள் என்ன ஃபிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில், பயாலஜியில் உங்களுடைய இதில் வந்து சென்டம் போட்டுருங்க. ஃபிசிக்ஸில் சென்டம் எடுங்க, கெமிஸ்ட்ரியில் சென்டம் எடுங்க, பயாலஜியில் சென்டம் எடுங்க. நீங்கள் இந்த டானுவாஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், பிவிஎஸ்சி கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு தான் முதல்ல சீட்டு கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ உங்கள் பேருக்கு முன்னாடி அந்த 5 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் பேருக்கு முன்னாடி அழகாக டாக்டர், ரொம்ப அருமையான ஒரு புண்ணியமான அந்த வார்த்தையை போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லை, நிறைய ஸ்கோப்ஸ் இருக்குது. வெட்டினரி சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய ஸ்கோப்ஸ் இருக்குது. அதாவது அனிமல் நியூட்ரிஷன், பெட் நியூட்ரிஷன், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெட்னரி இம்யூனாலஜி, லைஃப் ஸ்டாக் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், இது சம்மந்தப்பட்ட ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒர்க்லாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கொட்டி கிடக்குது இங்கே. இப்போ நிறைய பேர் பெட் அனிமல்ஸ் எல்லாம் வளர்க்குறாங்க இல்லையா? இப்போ அதுக்கு நீங்கள் டாக்டர்ஸாக இருக்கீங்க. அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஜாப்ஸ் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒர்க்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் இந்திய இராணுவத்தில் இந்த மோப்ப நாய்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க இல்லையா? ஸோ அங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஜாப்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அப்போ வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க. நீட்டு மட்டும் இல்லை, நமக்கு அழகாக வந்து பிவிஎஸ்சி கோர்ஸ், பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் இருக்குது. அதில் எம்பிஎஸ்சி பண்ணலாம், அதில் பிஹெச்டி ஸ்பெஷலைசேஷன் பண்ணலாம். அதில் பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பல்கலைக்கழகத்திலே வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ், அதை நான் சொல்லியிருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் யூ ஹாவ் எ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சரிங்களா? நிறைய லட்சக்கணக்கில் நம்ம சம்பாதிக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இதை கன்சிடர் பண்ணுங்கள்.